இந்த பாரத புழா அந்த ரிவர் புழானா ரிவர் ஓகேவா, அதான் பாரத புழா அப்படிங்கிறாங்க. அது எங்கே துவங்குதுன்னா திருமூர்த்தி மலையில் தொடங்குது. தமிழ்நாட்டில் திருமூர்த்தி மலையில் தொடங்கி அது வந்து அரபிய கடலில், அதாவது சிந்து சாகரில் போய் கலக்குது. இப்போது இந்த ரிவருக்கு பேர் பாருங்கள், நதிக்கு பேர் பாரதம். இதெல்லாம் ஆர்எஸ்எஸ்காரர் வச்சாங்களா, இல்லை மோடி வச்சார் அந்த நதிக்கு பேர்? அப்போ எத்தனாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நம்ம பல சமஸ்தானங்களாக பிரிந்திருந்த போதும் பாரதம், ஏன் பாரத புழா, இந்தியாவில் முழுக்க ஓடக்கூடிய புண்ணிய 7 நதிகளினுடைய அம்சமும் இந்த நதியில் இருக்குது. இது இந்தியாவினுடைய அத்தனை பாரதத்தில் ஓடக்கூடிய புண்ணிய நதிகளினுடைய அம்சம் இதில் இருக்குது. அப்படின்னும்போது தான் அந்த நதிக்கு பாரத புழான்னு பேர் வைக்கிறாங்க. இது இந்தியாவினுடைய அம்சம். அப்போது சேரர்கள், பாண்டியர்கள், சோழர்கள், விஜயநகர பேரரசு, மதுரை நாயக்கர்கள், இப்படி எவ்வளவோ பிரிஞ்சு இருந்தாலும் பாரதம் அப்படிங்கிறது என்றைக்கும் இந்த சில பைத்தியக்காரங்க சொல்லுவாங்கள்ல, 75 வருஷமாக தான் நீ இந்தியன் அப்படின்னு, அந்த பைத்தியக்காரங்களுக்கான பதில் தான் இது. 1000 வருஷமா இந்த பாரத புழை அப்படிங்கிற பேர். இந்த எனக்கு கடைசி 200 வருஷமா இது நடக்கல அப்படிங்கிற 250 வருஷமா நடக்கலங்கிறீங்க. யார் இதை தடை பண்ணா? தடை பண்ணுறது யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சுக்கணும். இப்போது நிறைய இளைஞர்கள் கேட்பாங்க, எதுக்கு திருவிழாக்கள், எதுக்கு மகா கும்பமேளா, இதனால் என்ன பிரயோஜனம் அப்படின்னு. ஸோ இதில் ரிலீஜியஸான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டார். ட்ரெடிஷன் என்ன, ரிலீஜியஸாக இருக்கக்கூடிய விஷயம். நான் இது இப்போ கமர்ஷியலாக வரேன். இப்போ திருவிழாக்கள் நடக்கும்போது தான் நிறைய சின்ன சின்ன வியாபாரிகளுக்கு, பொறி விற்கிறவங்களுக்கு, சோளம் விற்கிறவங்களுக்கு, பலூன் விற்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் வந்து ஒரு பொருளாதார உதவிகளாக மாறுது. ஓகேவா? அதே மாதிரி தான் ஹிந்து மதத்தில் இருக்கக்கூடிய ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் ஏன் உருவாக்குறாங்க. இன்றைக்கி இந்தியாவிலே பெரிய திருவிழா, கோவில் திருவிழா எதுனா திரிஷூர்புரம். இந்த திரிஷூர்புரத்தை சக்தன் தம்புரான்னு ஒரு ராஜா ஏன் உருவாக்குறாருன்னா, அந்த நாடு பொருளாதார ரீதியாக முன்னேறணும். அந்த திருவிழாவை பேஸ் பண்ணி நிறைய பேர் வருவாங்க போவாங்க, அதன் மூலமாக அந்த ராஜ்யத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு பொருளாதார உதவி கிடைக்கும். இங்கே தமிழ்நாட்டில் அப்படிதான். நீங்கள் அறுவடை காலம் முடிஞ்சிருச்சுன்னா, அறுவடை காலம் முடிஞ்ச அடுத்த 5-6 மாதத்துக்கு வெறும் திருவிழாக்கள் மட்டும்தான். காரணம் என்னன்னா, விளைவிச்ச பணத்தை செலவு பண்ணணும். அப்போ அதுக்கு ஒரு இது வேணும். அப்போ நம்ம முன்னோர்கள்லாம் முட்டாள், கம்யூனிஸ்ட் மாதிரி இருக்கக்கூடிய கேள்வி கேட்குறோம் புத்திசாலியாங்கிறது விஷயம்.